أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன, இந்த முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியில அப்படின்னு சொன்னா, அல்லாஹை அஞ்சக்கூடிய, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி அந்நிய ஆடவர்களோட தனிச்சு இருக்க மாட்டா. இதுதான் நமக்கு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஹெட்லைன். அல்லாஹுக்கு அவங்க தூதருக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு பெண் ரெண்டு பேருடைய கட்டளைக்கும் கட்டுப்படுறது, அந்த ரெண்டு பேரும் தடுத்ததை விட்டு விலகி இருக்கிறது. அல்லாஹுக்கும் அவங்களுடைய தூதருக்கும் ஒரு முஸ்லிம் பெண்மணி கீழ்ப்படுகிற போது அவள் ஒரு அந்நிய ஆடவரோட கண்டிப்பா தனித்திருக்க மாட்டா. எந்த ஆணும் எந்த பெண்ணுக்கும் அவளின் மகரமான உறவினர் இல்லாம தனிமையில சந்திக்க வேண்டாம். பெண் தன்னுடைய மகரமான உறவினர் இன்றி பயணமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எந்த ஒரு பெண்ணுமே எந்த ஒரு ஆண், அதாவது தனக்கு மகரமான, தனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட நம்முடைய தந்தை, நம்முடைய உடன்பிறப்புகள் அல்லது நம்மளுடைய பிள்ளைகள், இந்த மாதிரியான உறவுகள் இல்லாம தனிமையில மற்ற ஆண்களை சந்திக்க வேண்டாம். நமக்கு அந்த மகரமான உறவு இல்லாம பயணமும் செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னதோட ஒரு தோழர் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுக்காக புறப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் இருக்கேன்ல, இந்த போர்ல எல்லாம் நான் கலந்துக்கிறவேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில நான் என்ன செய்யறது? இது ஆல்ரெடி நடந்துருச்சு. அதாவது இந்த போருக்கு யாரெல்லாம் வர்றீங்கன்னா அல்லாஹ்வுடைய போர் அறிவிப்பு செய்யும் போது நான் வர்றேன் தான், அந்த இடத்துல நான் பேரை கொடுத்துட்டேன். ஆனா இந்த வருஷம் என் மனைவி ஹஜ்ஜுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு பெண் மகரம் இல்லாம பயணம் செய்ய வேண்டான்னு சொல்றீங்க, அந்நிய ஆண்களை சந்திக்க கூடாது தனிமை இல்லைன்னு சொல்றீங்க, மகரம் இல்லாம துணை இல்லாம, இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ போறதுக்காக பேர் கொடுத்தேல, அது திரும்ப வாபஸ் வாங்கிக்கோ, நான் சொல்லிடுறேன், உன்னுடைய மனைவியோட ஹஜ்ஜுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி, இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தாலும் சரி, உம்ராக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல பயணம் போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்துல போய் இன்னொருத்தரை சந்திக்க வேண்டாலும் சரி, மஹரம் இல்லாத ஆண் துணை இல்லாம போய் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மஹரம் தான் என்ன அப்படின்னு இந்த இடத்துல கேள்வி வருது. அப்படி மகரம் தான் என்னன்னு சொல்லல ஆசிரியர் சொல்றாங்க, நிரந்தரமா திருமணம் செய்து கொள்வது தடை செய்யப்பட்ட உறவு. அது யாரு? முதல்ல தந்தை, இரண்டாவது சகோதரன், நம்மளுடைய தந்தை கூட பிறந்த சகோதரன், நமக்கு சின்ன அப்பா, பெரிய அப்பா, சிறிய தந்தை, பெரிய தந்தை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க. அதுக்கடுத்து நம்ம தாய் கூட பிறந்த சகோதரன், நமக்கு மாமா இருக்கிறாங்கல்ல அவங்க. அதுக்கடுத்து நம்ம பெற்றெடுத்த மகன், அதுக்கடுத்து நம்ம மகன் பெற்றெடுத்தார்ல பேரப்பிள்ளை, இவங்கெல்லாம் நமக்கு நிரந்தரமா திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவங்க. இந்த உறவுகளோட அல்லாம வேற யாரு கூடயும் போகக்கூடாது ஒரு பெண். இவங்கெல்லாம் மகரமானவங்க. திரும்பவும் சொல்றேன் கேளுங்க, நம்முடைய தந்தை, நம்ம கூட பிறந்த சகோதரன், நம்ம தந்தை கூட பிறந்தவங்க, நம்ம தாய் கூட பிறந்தவங்க, நாம பெற்றெடுத்த பிள்ளை, நம்ம பிள்ளைங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க, இதை தவிர வேற யாரு கூடயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னும் என்ன சொல்லுவாங்க, சகோதரனுடைய பிள்ளைங்க, சகோதரியோடைய பிள்ளைங்க, அவங்களும் மகரம்ங்கிற லிஸ்ட்ல வரும். இந்த இடத்துல அந்த கொடுக்கல. சோ அப்போ இது அந்நியர் தான் யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு, திருமணம் முடித்துக்கொள்ள ஆக்கமாக்கப்பட்ட அனைவரும், அனைத்து ஆண்களும் இது அல்லாத மற்றவர்கள் பூரா அந்த லிஸ்ட்ல வருவாங்க. அவர் உறவினரா இருந்தாலும் சரி, இந்த உறவினரா இருந்தாலும் சரிங்கிற விஷயத்த சொல்லிட்டு குறிப்பா அப்படின்னு ஆசிரியர் கொடுக்குறாங்க, கணவனோட சகோதரர், கணவன் கூட பிறந்த சகோதரர் இருக்கிறார்ல, கணவன் கூட பிறந்திருந்த சகோதரனா இருந்தாலும் இங்க கவனத்துல வைக்கணும், அவரோடையும் தனிமையில இருக்கிறது குற்றம். இப்ப நம்ம வீட்டுகள்ல என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய நானா தம்பிங்க இருப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க
கொடுக்க சொல்லுவாங்க, தண்ணி அள்ளி கொடுக்க சொல்லுவாங்க. அது எல்லாரும் பொதுவா இருக்கையில செய்யறது கொடுக்கறது வேற. ஆனா தனிமையில இருக்கையில அதை தவிர்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளை இந்த இடத்துல குறிப்பாவே சொல்றாங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நிய பெண்களை சந்திக்கிறத பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இன்னொரு நசிஹா செய்யறாங்க. அந்த உபதேசத்துல சொல்லி காட்டுறாங்க, அந்நிய பெண்களை சந்திக்கிறத குறிச்சு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்யறாங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர் எந்திரிச்சு கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, கணவனின் உறவுகள், அதாவது கணவன் கூட பிறந்த சகோதரர்கள், அவங்கள பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவனின் உறவினர் இருக்கிறார்ல, அதாவது கணவன் கூட பிறந்த மற்ற சகோதரர்கள், அவர்கள் உங்களுக்கு மரணம்னு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு மரணம் வர்ற மாதிரி, உங்களுக்கு மௌத்து மாதிரி. ஏன் இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்னத்துக்காக அதை சொல்றாங்கன்னா, கணவனுடைய சகோதரன் கணவனுடைய உறவுல இருக்கிறதுனால அத மரணம்னு ஏன் சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய சொல்ல இப்படி சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு வீட்லயே இருப்பார், வீட்டுக்குள்ள போறது வர்றது, வீட்டுக்குள்ள இருக்க சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். எப்ப ஆள் இருக்கு, எப்ப ஆள் இல்ல, அவங்க ஒரு கெட்ட நடத்தை இல்ல, கெட்ட மாதிரியான எண்ணங்கள்ல ஈடுபடணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அத்துப்படியா தெரியும். ஆகவே இந்த கணவன் கூட பிறந்தவங்க தனிமையில இருக்கும்போது அப்படி அவங்களோட நீங்க தனிச்சு இருக்கிறது உங்களுக்கு மரணம் வர்றதை எப்படி விரும்ப மாட்டீங்களோ அதே மாதிரி நீங்க விரும்ப கூடாது. ஏன்னா இது கடுமையான ஒரு எச்சரிக்கையா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, கணவனுடைய ஆண் உறவினர்கள் இருக்காங்கல்ல, ஒரு பெண் தனிமையில இருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தும், மரணத்தை போன்ற நாசத்திற்கு வழிவகுக்கும். இரையச்சமுள்ள ஒரு முஸ்லிம் பெண்மணி இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான செயல்கள்ல விழுந்துட மாட்டா. அப்போ கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கும் போது, மாமா மாமி இல்லாம இல்ல மத்தவங்க இல்லாம இருக்கும்போது தனிமையில இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது மார்க்கத்துக்கு முரணானது, அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையா எச்சரிச்சது. இப்படிப்பட்ட செயல்கள்ல ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி வீழ்ந்துட மாட்டா. மார்க்கத்தை மதிக்காத மக்கள் தான் இது ஓடுற பாவங்கள்ல வீழ்ந்து கிடப்பாங்க. அப்ப இது பெரும் பாவம் சொல்றாங்க. இப்படி மற்ற உறவுகளை எல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய அந்நிய ஆண்களோட தனிமையில இருக்கக்கூடாது. தன்னுடைய தந்தை, தன்னுடைய உடன்பிறப்பு, தன்னுடைய சகோதரன், நம்ம பெற்றெடுத்த பிள்ளை, நம்ம மகன் பெற்றெடுத்த பிள்ளை, நம்ம தாய் தந்தை கூட பிறந்தவங்க, இவங்களை தவிர இல்லையா. ஆனா அந்த இடத்துல எல்லாம் எச்சரிக்கை செய்யாத ஒரு வார்த்தைய, ஒரு வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடன் பிறந்தவங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அது அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறவங்க, எப்போது வரக்கூடியவங்க, எப்போது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறியக்கூடியவங்க, அவங்கள இடத்துல தனிமையில இருக்கக்கூடாது. எல்லாரும் மொத்தமா சேர்ந்து இருக்கோம், அப்ப இருக்கிறது, அப்ப சாப்பாடு கொடுக்கறது, அப்ப எதையும் கவனிக்கிறது, அப்ப பேசுறது, அது வேற. ஆனா தனிமையில இருக்கும்போது இருக்கக்கூடாது. அது மரணம் வருவதை போன்று மிக கொடுமையான ஒரு சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது, அச்சத்தை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, நாசத்துக்கு வழிவகுக்கக்கூடியது. அதனால ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ன்ற பெண்மணி இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. இதெல்லாம் அல்லாஹும் ரசூலும் தடுத்த விஷயம். அதனாலதான் எத்தனையோ தீமைகள் நடப்பதற்கு பெரியவங்களே அறியாம வழிவகை செஞ்சிடற ஒரு நிகழ்வுகளும் நடக்கிறத பாக்குறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா இது கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கறதும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யறான். இதுவரைக்கும் இந்த விஷயத்துல கவனம் இல்லாம இருந்தா இனிமேல் ஒவ்வொருத்தரும் இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை, நம்ம அந்நிய ஆண்களோட தனிச்சு இருக்கக்கூடாது. குறிப்பா கணவன் கூட பிறந்த ஆண்களுக்கு மத்தியில தனிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வராம நம்ம பாத்துக்கணும். அப்படி தனிச்சிருக்கிறது பாவங்கள்ல ஒன்று, அது மரணத்துக்கு போற அளவுக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுல தவிர்த்துக்கணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி இந்த மாதிரியான செயல்கள்லாம் விழுந்துடாம ரொம்ப கவனமா பாதுகாப்பா இருப்பா அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு அழகைய உபதேசமா செய்யறாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுல்ல,
அந்த ஹிஜாப பேணி பாதுகாக்கக்கூடியவளா இருப்பா. மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட ஹிஜாப நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு? ஒரு முஸ்லிம் பெண் வீட்டை விட்டு வெளியே போனா மார்க்கம் தனக்கு எப்படியெல்லாம் வரையறை கொடுத்திருக்கோ, எப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கோ, ஆடை ஒழுங்குகளை கடைபிடிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். அப்படி சொல்லி கொடுத்த அந்த ஒழுங்குபடி குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள்ல ஆதாரங்களை கொண்டு நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த ஒழுங்க கடைபிடிக்காம, அந்த ஒழுங்க பேணாம வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. ஒரு பெண் நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இப்படித்தான் நீங்க வெளியே போகணும், நீங்க வெளியே போகும்போது உங்களுடைய ஆடை ஒழுங்கு இப்படி இருக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆடை பேணாம வெளியேறக்கூடாது, அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நிற்க கூடாது, இந்த மாதிரியான ஆடை ஒழுங்குலதான் நீங்க நிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்கல்ல. அந்த ஒழுங்க பேணாம மற்ற ஆண்கள் முன்னாடி நிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியேறவும் கூடாது. அது மட்டும் இல்ல, நறுமணம் பூசிக்கிட்டு வெளியே போக கூடாது, அலங்காரத்தை வெளியே காட்டிக்கிட்டு வெளியேறக்கூடாது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கிதாபான குர்ஆனில் நமக்கு அழகான முறையில எது ஹராம், எது ஹலால், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறான். அந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம ஓதி கேட்டோம். சூரா நூர் 24வது அத்தியாயம் 31வது வசனம், 30வது வசனம் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வசனம் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க. நபியே, நம்பிக்கையுள்ள பெண்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவர்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெக்கத்தனங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த பெண்கள்கிட்ட நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வெளியே போனீங்கன்னா உங்களுடைய பார்வைகளை பேணி பாதுகாத்துக்கோங்க. முதல்ல பார்வையை அலைய விடாதீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மறை உறுப்புகளை, வெக்கத்தனங்களை, உங்களுடைய ஒழுக்கங்களை பேணி கொள்ளுங்க. அதுக்கடுத்து தங்களுடைய அழகை என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கங்க. உங்க உடல்ல பெரும்பாலும் வெளியே இருக்கக்கூடியவற்றைய, உங்களுடைய ஆடை ஆபரணம் போன்ற அலங்காரத்தை வெளிக்காட்டாம மறைச்சுக்கங்க. அதுல தாமா வெளியே தெரியுதுல, அதை தவிர. அது மட்டும் இல்ல, உங்களுடைய முந்தானைகளால் உங்களுடைய மார்புகளை மறைத்து கொள்ளுங்கள். பெண்கள் எவ்வளவு ஒரு அழகா, எவ்வளவு ஒரு தெளிவான வசனம். உங்களுடைய உடல்ல பெரும்பாலும் வெளியே இருக்கக்கூடிய இந்த கை, முகம் தவிர பாக்கி எல்லாத்தையும் நீங்க மறைச்சுக்கோங்க. உங்களுடைய அழகான ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா, அதாவது ஹிஜாப் போட்டுக்கங்க. உங்களுடைய நகைகள் போட்டிருந்தீங்களா, அந்த அலங்காரத்தை வெளியே காட்டாதீங்க, அதையும் மறைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய முந்தானையால் உங்களுடைய மார்புகளையும் மூடிக்கங்க. பெண்கள் தங்களுடைய கணவன், தங்களுடைய தந்தை, தங்களுடைய கணவனின் தந்தை, தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கணவனின் பிள்ளைகள், இப்ப கணவன் திருமணம் முடிச்சிருந்தாரா, அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்க, தங்களுடைய சகோதரர்கள், நம்ம கூட பிறந்தவங்க, தங்களுடைய சகோதரின் பிள்ளைகள். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான்னா, நம்ம கூட பிறந்த சகோதரருடைய பிள்ளைங்க, தங்களுடைய சகோதரின் பிள்ளைகள், நாம கூட பிறந்த தாத்தா தங்கச்சி, அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள், அல்லது முஸ்லிம்களாகிய தங்களுடைய இனத்தவரின் பெண்கள், நம்ம பெண்கள் தங்களுடைய அடிமைகள் அல்லது பெண்கள் மீது விருப்பமற்ற, தங்களை அண்டு வாழக்கூடிய ஆண்கள். இந்த ஒரு சொல்லுவாங்க, அவங்க ஆணும் இல்ல பெண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வுகள், ஆசைகள் எது இருக்காது, அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆண்கள், பெண்களின் மறைவான உறுப்புகளை அறிந்து கொள்ளாத சிறு பிரயாத்தை அடைந்த அந்த ஆண் குழந்தைகள். அதாவது சொல்லலாம் 7 வயசு, இந்த காலத்துல 7 வயசுக்கு மேலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல எல்லாம் சொன்னாங்க டீனேஜ்ன்னு சொல்லிட்டு, இப்ப எல்லா மாஷால்லா அல்லாவுடைய மிகப்பெரிய டெக்னாலஜி எங்கேயோ போய் இன்னைக்கு 5 வயசு பிள்ளைக்கு அந்த அளவுக்கு கிளியரா எல்லா விஷயம் தெரியுதா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த விஷயங்கள் தெரியாத வரைக்கும் அந்த பெண்கள், அந்த ஆண் பிள்ளைகள், குழந்தைகள் ஆகிய இவர்களை தவிர மற்றவர்கள் முன்பு தங்களுடைய அலங்காரத்தை அறவே வெளிப்படுத்த வேண்டாம். தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று மட்டும் சொல்லல, அறவே வெளிப்படுத்த வேண்டாம். இன்னும் தங்கள் அணுகின்ற ஆடை ஆபரணங்கள் போன்ற மறைத்திருக்கின்ற தங்களுடைய அலங்காரத்தை அறிவிக்கிற நோக்கத்தோட தங்களுடைய கால்களை பூமியில தட்டி தட்டி நடக்க வேண்டாம்.
நம்பிக்கையாளர்களே, இதில் எதிலும் உங்களுக்கு தவறு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பை கோரி உங்கள் மனத்தை திருப்புங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர்ல யாரு முன்னாடி நம்மளுடைய அலங்காரத்தை காட்டணும், யாரு முன்னாடி அலங்காரத்தை காட்டக்கூடாது, யாரு முன்னாடி எல்லாம் நம்ம ஹிஜாப பேணணும், யாருக்கு முன்னாடி நம்ம சாதாரணமா வீட்டுல இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு அழகா லிஸ்ட் போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறோம். இதுக்கும் மேல நம்ம வெளிய சுத்தி திரிஞ்சோம்னா அதுக்கு பொறுப்பு யாரு? அல்லாஹ் கடைசியா சொல்லி காட்டுறான், உங்களுடைய அலங்காரத்தை நீ பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக பூமியில கால்களை தட்டி நடக்காதீங்க, நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடிய அந்த நோக்கத்தோட தட்டி நடக்க வேண்டாம். கால்ல கொலுசு போடக்கூடிய பெண்கள் இருந்தா அதுல இருக்க அந்த முத்துக்களை சலங்கைகளை எடுத்துட்டு தாராளமா போடுங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா சத்தம் வரக்கூடியது அணிகிறது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தவறு. இறை நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்ட பெண்களே, முன்மாதிரி முஸ்லிம் பெண்களே, இதுல நீங்க எதையாச்சும் ஒண்ணு விட்டுட்டீங்கன்னா, இல்ல இதுல தவறு செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ்வின் பக்கம் ஓடி போய் பாவ மன்னிப்பு கோருங்க, உங்க மனசை திருத்திக்கங்க, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க. அழகா ஒரு லிஸ்ட போட்டு நீங்க அல்லாஹ்கிட்ட, நபியே, இறை நம்பிக்கை உள்ள பெண்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. முதல்ல உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க, அதுக்கடுத்து உங்க கற்பனை பாதுகாத்துக்கங்க, அதுக்கடுத்து உங்க உடல்ல தானா தெரியக்கூடிய கையை முகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் மூடிக்கங்க. ஏன்னா நீங்க காட்டுவதன் மூலமா பல தீமைகளும் ஆபத்துகளும் நடக்கிறதுக்கு இருக்கு. அதன் மூலமா உங்களுக்கு சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் வரும். நீங்க அதன் மூலமா மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடியவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால நீங்க உங்களுடைய அலங்காரங்களை மறைச்சுக்கங்க, மூடிக்கங்க, பிறருக்கு காட்டாதீங்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லிக்காட்டு. இதுல நீங்க ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டீங்கன்னா ஓடோடி போய் அந்த இடத்துல தௌபா செய்யுங்க, அப்பதான் நீங்க வெற்றி பெறலாம். அல்லாஹ் சொன்ன, நீங்க வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கோருங்க, உங்களுடைய மனதை திருப்பிக்கங்க. அல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டு அவனுக்கு கீழ்ப்படுகிறத விட்டு விலகி நிற்கக்கூடிய சமுதாயத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பெண்கள் ஆரோக்கிய ஆடையோட அலங்கோலமான நிலையில் சுத்தி திரியறத நம்ம பாக்குறோம். அந்த பெண்கள்ல ஒருத்தியா ஒரு காலம் முஸ்லிம் பெண், அதை முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பெண் இருக்க மாட்டாள்னு இந்த இடத்துல ஆசிரியர் கொடுக்குறாங்க. இருக்கலாமா? அரைக்குறையா தெரியலாமா? அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில போகலாமா? கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 கூட்டத்தினர் நரகவாசிகள்ல உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் இரு சாரரையும் நான் பார்த்ததில்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, 2 கூட்டம் இருக்கு, அவங்க 2 பேரும் நரகவாசியில உள்ளவங்களா இருக்கிறாங்க. அந்த 2 கூட்டத்தையுமே நான் பார்த்ததில்லை. அதுல முதல் கூட்டம் யார் தெரியுமா? பசுமாட்டோட வாழை மாதிரி நீண்ட சாட்டைகளை தங்கிட்ட வச்சுக்கிட்டு மக்களை அடிச்சு சிரமப்படுத்துவாங்க, கஷ்டம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் நரகவாசியா. இன்னொரு கூட்டத்தினர் யார் தெரியுமா? பெண்கள். அவர்கள் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாகியாக காட்சியளிப்பார்கள். பிறரை தன் பக்கம் இழுப்பாங்க, தாமும் பிறர் பக்கம் சாய்வாங்க. ஆடை அணிஞ்சுதான் இருப்பாங்களாம், அணியாத மாதிரி காட்டுமா. இன்னைக்கு இது நான் விளக்கம் சொல்ல தேவையில்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம். இந்த லெகின் ஒண்ணு போடுறாங்கல்ல, அது போட்டுக்கிட்டு அப்படியே வெளியவும் வர்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது இந்த குளிர் நாடுகளுக்கு அந்த இறுக்கமான ட்ரெஸ் போட்டா அந்த குளிரை உணர மாட்டாங்க, அந்த சதைகள் எல்லாம் ஆடாம ஒரு நல்ல ஒரு வாம கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்சைடு போடக்கூடிய உள்ளாடைகள், அதே வெளியில போடக்கூடிய ஆடைகளை, அதுலயும் வெயில் நாடுகள்ல, ரொம்ப வெப்பமான நாடுகள்ல, சூடான நாடுகள்ல இது போடக்கூடிய கல்ச்சர் வந்திருக்குண்டா. என்னத்த சொல்றது? ஷைத்தான் இன்னொருவோட உள்ளாடைகளோட வெளியே போறது எவ்வளவு அழகாக்கி காட்டுறான் பாருங்க. நம்ம கடைகளுக்கு ஷாப்பிங் மாலுக்கு போனா மேல ஒரு டாப் எடுங்க, கீழே போங்க லெக்கின் இருக்கும். ஒரு பிள்ளைகளை பாருங்களேன், போட்டு இருக்கிறது அப்படியே. சுப்ஹானல்லாஹ், நீ காப்பாற்றியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இன்னொரு கூட்டத்தினர் பெண்கள், அவங்க ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனா அணிஞ்சிருந்தாலும் நிர்வாணமா இருப்பாங்க, நிர்வாணமா காட்சியளிப்பாங்க. இவங்க பிறரை தன் பக்கம் சாய்த்துக் கொள்வாங்க, பிறர் பக்கம் இவங்களும் சாயக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து, இவர்களுடைய தலைமுடி இருக்குல்ல,
அது கழுத்து நீண்ட ஒட்டகம் மாதிரி 2 பக்கம் சாயக்கூடிய திமில்களை போன்று இருக்கும். இவங்க சொர்க்கத்துல நுழையவே மாட்டாங்க. அதாவது மேல தூக்கி ஒரு கொண்டையை கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டைய போட்டு மண்டையை கட்டி அந்த முடிய காட்டுறவங்க இவங்களும் சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்க. ஏன் இத சொல்லிட்டு அம்மாவுடைய தூதர் சொல்றாங்க, ஏன் சொர்க்கத்துல நுழைய மாட்டாங்கிறது போவோம், சொர்க்கத்தோடைய வாடையை கூட நுகர மாட்டாங்க. சொர்க்கத்தோட நறுமணத்தை இவ்வளவு பயண தூரத்துக்கு அங்க இருந்தே அடைய முடியும்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த சொர்க்கமா 500 வருஷம் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்கும், அந்த தூரத்திலேயே அதனுடைய வாசம், அதனுடைய நறுமணங்கள் கமலமா அந்த வாடையை கூட நுகர மாட்டாங்களாம் அப்படின்னு சொன்னா, அப்போ எப்பேற்பட்ட ஒரு கடுமையான பாவமா இது இருக்கும். அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த செய்திய அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பரிசுத்தமான இஸ்லாமிய ஊற்றுல தாகம் தனித்த அந்த நிழல்ல இலைப்பாரிய ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி, அதாவது இந்த இஸ்லாம்ங்கிற அந்த ஊற்றுல அந்த கல்வியை கற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் பெண்மணி, அதுல சுகம் அனுபவிச்ச ஒரு முஸ்லிம் பெண்மணி, அதுலயும் ஒரு முன்மாதிரியா நடக்கணும்ன்ற பெண்மணி இந்த ஹிஜாப தனக்கு சங்கடமா ஒரு சம்பிரதாயமா கடைப்பிடிக்க மாட்டா. கட்டாய கடமையா இருக்கே, என்ன செய்யறது, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் தலையில துணி போடாட்டி ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு சங்கடமா எடுக்க மாட்டா, அத ஒரு கஷ்டமா எடுக்க மாட்டா. அத என்ன செய்வா, ஒரு கலாச்சார ஆடையா எண்ண மாட்டா. அது மட்டும் இல்லாம சில அற்பத்தனமான குணம் கொண்ட ஆண்கள் பெண்கள் இந்த ஹிஜாபை பற்றி தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கி வர்றாங்க. அதுக்கு எந்த வித மார்க்கமும் ஆதாரமும் கிடையாது. ஆனா ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி அத ஏற்றுக்கொள்ள மாட்டா. அந்த ஹிஜாப் சட்டத்தை அல்லாஹ்வுடைய சட்டோடு நம்பி திருப்தியோடையும் நிம்மதியோடையும் பேணுவா. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமா பாருங்களேன், அந்த தலையில ஒரு துணி இல்லாம யாராச்சும் அப்படி உடம்புலாம் பூசுற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு அது பழகிடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு எண்ணத்தை ஒரு கல்புல அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப ஒரு முஸ்லிம் பெண்மணி அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய சட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில திருப்தியோட நிம்மதியோடைய அந்த பேணக்கூடியவளா இருப்பா. ஒரு ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படிப்பட்டவளா இருப்பான்னு சொன்னா, இந்த ஹிஜாபை தனக்கு கிடைச்ச தனித்தன்மையா எடுத்து எந்த ஒரு குழப்பம் இல்லாம நிம்மதியா அதை பாதுகாப்பா. குழப்பங்கள் ஏற்பட்டுருமோ அப்படின்னு கூடிய இடத்துல எல்லாம் ரொம்ப கவனத்தோட இருந்துக்கிறவா. அது மட்டும் இல்லாம இந்த ஹிஜாபை பேன்றதோட முஸ்லிம் பெண்ணை பாதுகாக்கும், அவளின் தனித்தன்மையை பிரித்து காட்டும், குழப்பங்கள்ல எடுக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அற்பமான சூழ்நிலையை விட்டும் வழிகேடான ஆபத்துக்களை விட்டும் தன்னை பாதுகாக்கும். அல்லாஹ் அளித்த இந்த மார்க்க ஒழுங்குதான் இந்த ஹிஜாப். அத முழு மனதோட திருப்தியோட ஏற்று செயல்படக்கூடியவளா ஒரு மாதிரி முஸ்லிம் பெண் இருப்பா. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமா இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க இந்த நசிஹால இஸ்லாத்திற்கு மாற்று மத சகோதரி ரஹீமான்னு சொல்லி தன்னை பேரை மாற்றி கொண்டு வந்த அந்த பெண் கொடுக்கக்கூடிய பேட்டியை பாருங்க. நான் ஹிஜாப் இல்லாம போகையில என்னுடைய உணர்வுகளும், அந்த ஹிஜாப போட்டிருக்க விட்டு நான் வெளியே போகையில நான் அடைந்த நிம்மதியும் எப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, அவ்வளவு பெரிய நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த ஹிஜாப். அதனால ஒரு முஸ்லிம் பெண்மணி மகிழ்ச்சியான ஆத்மாவோட அமைதியான மனசோட ஆழமான திருப்தியோட இந்த ஹிஜாப் சட்டத்தை ஏற்றுக்கொள்வா. அல்லாஹ் இந்த சட்டத்தை இறக்கிய போது அதாவது முஹாஜிர்கள்ல உள்ள அன்சாரி பெண்கள் இப்படித்தான் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா இது அவ்வளவு ஒரு பாதுகாப்பானது, ஒரு கண்ணியமானது, ஒரு மன நிறைவானது. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஹிஜாப நமக்கு கடமையாக்கி இருக்கிறது, இந்த ஹிஜாப நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, முந்தி வாழ்ந்த முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், தங்களின் முந்தானைகளை தங்களுடைய நெஞ்சுக்கு மேல் போர்த்தி கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த வசனம் அல்லாஹ் இறக்கிய போது தங்களுடைய போர்வைகளை கிழிச்சு அதோட சேர்த்து தன்னுடைய முகங்களையும் மூடிக்கொண்டார்கள். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முந்தி வாழ்ந்த அந்த முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை செய்யட்டும், கிருபை செய்யட்டும், தங்களுடைய முந்தானைகளை
தங்களுடைய நெஞ்சு பகுதியில தன்னுடைய மார்பகங்களை போட்டு முடிக்கிறட்டும் அல்லாஹ் வசனத்தை இறக்கணுமே அவங்களுடைய போர்வைகளை கிழிச்சு மூடிக்கிட்டாங்க. உடனே இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது எப்படி எங்களுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஒரே ஹாட் கண்ட்ரில இருக்கவங்க, அதனால ரொம்ப சூடா இருக்கு, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனேயே அமல்படுத்தக்கூடிய மக்களா இருந்தாங்க. சஃபியா பின் ஷைபா ரஹமுல்லா அவங்க சொல்றாங்க, நாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப குறைஷி வம்ச பெண்களை பற்றியும் அவங்களுடைய சிறப்புகளை பற்றியும் உயர்வா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா நிச்சயமா குறைஷி பெண்களுக்கு சிறப்புகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அல்லாஹ்வே சத்தியமா அன்சாரி பெண்களை விட சிறந்தவர்களையோ அல்லாஹ்வின் வேதத்தை அதிகமா உண்மைப்படுத்துவர்களையோ அதை நம்பிக்கை கொள்பவர்களையும் நான் பார்க்கல. பாருங்க, மதீனத்து பெண்கள், அந்த அன்சாரி பெண்கள் எந்த அளவுக்கு குறைஷி பெண்களுடைய தலைவி பாராட்டுற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்துறதுலயும் சரி, அதை நம்பிக்கை கொள்றதுலயும் சரி, அதை செயல்படுத்துறதுலயும் சரி, அவங்கள முந்திக்கிற அவங்கள அடிச்சுக்கிற ஆள் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, சிறந்து வழங்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாரும். இந்த சூரா நூர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓதி கேட்டோம் இல்லையா, இப்ப படிச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த சூரா நூர்ல இருக்கக்கூடிய இந்த வசனம் இறக்கப்பட்டதும் தங்களுடைய முந்தானைகளை அந்த இழுத்து தங்களுடைய நெஞ்சுக்கு மேல் போர்த்தி கொள்ளட்டும்ங்கிற அந்த வசனம் இறக்கப்பட்டதுமே அன்சாரி ஆண்கள் தங்களுடைய பெண்களுக்கு அதை ஓதி காமிச்சாங்க. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய உறவு பெண்கள், இப்படி ஒவ்வொருத்தட்டையும் போய் அதை ஓதி காட்டுறாங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வசனத்தை நமக்கு இறக்கி இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓதி காமிச்சாங்க. அதை கேட்ட உடனடியா அத்தனை பெண்களுமே ஒரு போர்வை எடுத்து அப்படியே பூத்திக்கிட்டாங்க. இது அல்லாஹுடைய சட்டம், இது அல்லாஹுடைய வேதத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை உண்மைப்படுத்தும் விதமா இப்படி அவங்க செஞ்சாங்க. மறுநாள் காலையில அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் சுபுஹ் தொழுகையில கலந்திருக்கிறதுக்காக வந்த அந்த பெண்கள், ஏன்னா ஜமாத்துல தொழுதுகிட்டு இருக்க விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ப அந்த ஜமாத்து தொழுகைக்கு சுபுஹ் தொழுகைக்கு கலந்துக்கிட்ட வந்த பெண்கள் போர்வையை போத்திக்கிட்டு தான் வந்தாங்க. அவங்களுடைய தலகையில எல்லாம் காகங்கள் இருப்பதை போன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சஹீஹ் புகாரில பதியப்பட்ட ஒரு செய்தி. அப்ப பாருங்க, ஒருவேளை கருப்பு கலர்ல அவங்க போத்திட்டு வந்திருப்பாங்களோ, இல்ல இருட்டா இருக்கிறதுனால கருப்பா இருந்துச்சா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவனா இருக்கான். அப்போ அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செய்திகளை வாங்கிட்டு அத்தியாயங்கள் இறங்கும் போது, நல்ல உபதேசங்கள் சொல்லும் போது, தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய உறவுக்கார பெண்கள்கிட்ட சொல்லி காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த பழக்கம் இன்றைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அருள் செய்யப்பட்ட எத்தனையோ ஆண்கள் ஜும்மா பயானுக்கு போயிட்டு இல்ல மற்ற விஷயங்களுக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு அழகான முறையில சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதை கேட்டு நடக்கக்கூடிய முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதிகப்படியான இடத்துல இது இல்லாமல் இருக்கு. அதை நாம கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த வசனங்கள் இறக்குன உடனே அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இத ஆண்கள் எல்லாம் பெண்கள்கிட்ட ஓதி காமிச்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. உடனே அந்த பெண்கள் அந்த வசனத்தை உண்மைப்படுத்துற விதமா, அதை செயல்படுத்துற விதமா உடனே எடுத்து தங்களுடைய போர்வைகள் எடுத்து போத்திக்கிட்டாங்க. மறுநாள் வெளியே போகையிலேயே அதை அமல்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, 2 கூட்டத்தை சேர்ந்தவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க, நரகவாசிகள். அவங்க சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுழைய மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, ஆடை அணிந்து அணியாதவர்கள் மாதிரி இருப்பாங்க. தன்னுடைய தலைமுடைகளை ஒட்டக திமிழ் மாதிரி உயரமா கட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கப்பட்டு நமக்கு கொடுத்த
ஹிஜாப முழு மனதோட ஏற்று நம்ம அழகான முறையில் இந்த ஹிஜாபை பேணி வாழக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளுடைய மார்புகள் தெரியும் அளவுக்கு கழுத்தை மட்டும் சுத்திக்கிட்டு போகவே கூடாது ஒரு நாளோ. அப்படிப்பட்ட இதுவரைக்கும் பழக்கம் பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா அதை அப்படியே மாத்திரணும். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்சாரி பெண்களை பார்த்து இவ்வளவு சிலாகித்து அவங்கள பெருமையா உயர்வா அவ்வளவு அழகா பேசக்கூடிய ஒரு அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க காட்டிய அந்த ஈடுபாடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில வாழ்ந்த அந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்கிட்டு இருக்கையில குறைஷி பெண்களை பத்தி பேசுறாங்க, அவங்களுடைய சிறப்புகளை பத்தி பேசுறாங்க. ஆமா அப்படின்ட்டு அதை ஆமோதிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு. ஆனா அன்சாரி பெண்கள் அல்லாமே சத்தியமிட்டு சொல்லி காட்டுறாங்க, அன்சாரி பெண்களை விட ஒரு சிறந்த பெண்களை, அல்லாஹ்வுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய பெண்களை, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை நான் பார்த்ததே இல்லை. ஏன் தெரியுமா? சூரா நூர் இறக்கப்பட்ட அந்த வசனங்களை கேட்ட உடனே அதை உடனே உண்மைப்படுத்தி உடனே அதை செயல்வடிவமாக்குன அந்த பெண்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் சஹீஹ் புகாரில பாக்குறோம். அப்ப அல்லாஹ் அந்த முஹாஜிர் பெண்கள் மற்றும் அன்சாரி பெண்கள் மீது அல்லாஹ் கருணை புரியட்டும். அல்லாஹ் மீது இருந்த அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியானதா இருந்துச்சு, அவங்களுடைய இஸ்லாமிய பற்று எந்த அளவுக்கு உண்மையானதா இருந்துச்சு, சத்திய சட்டம் இறக்கப்பட்டப்போ அதை அவங்க எவ்வளவு அழகோட ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையான நம்பிக்கையோடனும் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணும் இந்த சிறப்புக்குரியவளா இருப்பா, அந்த பெண்களை பின்பற்றக்கூடியவளா இருப்பா, அவர்களுடைய வழியை ரோல் மாடலா எடுத்துக்கொள்ளக்கூடியவளா இருப்பா. ஒரு முஸ்லிம் பெண்மணி அவர்களை பின்பற்றி தன்னை தனித்துவமிக்க இஸ்லாமிய ஆடை சுதந்திரத்தை பேணி அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் அறிந்து வாழக்கூடிய பெண்களா இருப்பா. தன்னை சுற்றி ஒழுக்கமின்றி அரைகுடைய ஆடையோட தெரியக்கூடிய அந்த கலாச்சாரத்தை ஒரு சிறிதும் அமல்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ அதை பொருட்படுத்தவோ மாட்டா அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை இந்த இடத்துல ஷேர் நமக்கு கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல ஹிஜாப் அணிஞ்சு கல்லூரிக்கு போயிட்டு வந்த ஒரு முஸ்லிம் பெண்மணியோட ஒரு நிலைமைய நினைவு கூறக்கூடிய இடத்துல இருக்கவங்க ஒரு பெண்ணை பத்தி இந்த இடத்துல நான் சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலேயே ஒரு பெண் என்ன செஞ்சாங்கன்னா பத்திரிகை ஆசிரியரா இருந்தாங்களாம். அவங்க இந்த அன்சாரி பெண்களோட ரோல் மாடலா இருந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த பத்திரிகை ஆசிரியர் ஒரு தடவை டமாஸ்கஸ் அந்த திமிஷ்க் பல்கலைக்கழகத்துல போய் பேட்டி எடுக்கிறதுக்காக அவங்க போறாங்க. அவங்கள்ட்ட அங்க இருந்த ஒருத்தர் கேக்குறாங்க, இவ்வளவு கடுமையான வெயிலையோ பொறுமையோட இந்த ஹிஜாப அணிச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, உங்களுக்கு சிரமமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகிட்ட கேட்கும் போது அந்த பெண்மணி 9வது அத்தியாயத்துல 81வது வசனமா வரக்கூடிய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. நபியே, நீங்கள் கூறுங்கள், நரக நெருப்பு இதைவிட கொடிய உஷ்ணமானது. சுப்ஹானல்லாஹ். நாங்க அறக்குறைய அணைஞ்சுக்கிட்டு இல்ல ஹிஜாப பேணாம நாங்க வந்தோம்னு சொன்னா இந்த சூடு ஒரு சூடே கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணாமல் இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிராகரிக்கும் போது, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கும் போது அவர்களுக்கு இந்த சூடு ஒரு சூடே கிடையாது. நரகத்துல இதை விட சூடு, அதோட கொடுமை உஷ்ணம் இதை விட மோசமானதுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால எங்களுக்கு இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முன்மாதிரி முஸ்லிம் பெண்களை, அன்சாரி பெண்களின் நிலைமை சற்றும் குறைவே இல்லாம ரோல் மாடலா எடுத்துக்கொண்ட இந்த பத்திரிகை ஆசிரியர் அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு பதிலா சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாங்க, அன்று மட்டுமில்ல இன்றைய பெண்களும் அதிகமா இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த ரோல் மாடலை பின்பற்றி அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட தூய்மையான முஸ்லிம் பெண்களை கொண்டுதான் இஸ்லாமிய வீடுகள் நிர்மாணிக்கப்படுது. சமுதாயத்துல ஆக்க திறன் கொண்ட செயல் வீரர்களை உருவாக்கப்படுது. ஏன்னா அவங்க இந்த ஈமான்ல உறுதியோட இருக்கிறதுனால அவங்களுடைய சட்ட திட்டங்களை பேணி நடக்கக்கூடியதுல உறுதியோடையோ அதுல சுப்ஹானல்லாஹ் நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதான் அழகான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அழகான முறையில செய்யவும் செய்யறாங்க. அப்போ ஹிஜாப் அணிகிறது
பெண்ணுக்கு அதுல ஒரு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு புதுமையான விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இதுக்கு முன்னாடி இருக்க மார்க்கமும் அல்லாஹுடைய எல்லா மார்க்கமும், இதுக்கு நம்ம இஸ்லாம்ங்கிறது நமக்கு இறுதி தூதர், நமக்கு கடைசியா வந்தது. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அல்லாஹாலா இந்த மார்க்கம் இஸ்லாத்தை பின்பற்றி ஒவ்வொருடைய ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய நபிமார்கள், வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது கடமையாகிதான் இருந்துச்சு. அல்லாஹுடைய மார்க்கத்துல இது வளமையா இருந்து வந்த ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் மற்ற வேதங்களை கொடுத்து அவங்க அதை மாத்திட்டாங்க, புரட்டிட்டாங்க. அப்படி இருந்தாலும், புரட்டினாலும் மாற்றினாலும் அந்த பழைய மார்க்கங்களும் இதுக்கு சான்றாத்தான் இருக்கு. கிறிஸ்தவ மக்கள்ல உள்ள துறவிகளா வாழக்கூடிய பெண்களை பாருங்க, அவங்க அணியக்கூடிய ஆடைகளை பாருங்க, அவங்க எவ்வளவு அழகா அந்த ஹிஜாப பேணி அணியிறாங்க. தலைய ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க, காதோட சேர்த்து. அந்த முகம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், கை மட்டும்தான் தெரியும், காலு தெரியும். ஆனா நமக்கு அந்த காலையும் பாதங்களை தவிர நம்மள மறக்க சொல்லியிருக்கு. அவங்களும் அந்த மார்க்கத்தை பேணக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த ஹிஜாப் நமக்கு மட்டும் வந்ததில்லை, நமக்கு முந்தைய மார்க்கங்கள்லயும் கடமையாக இருந்தது. அதை அவங்க மாத்திட்டாலும், பல விஷயங்களை திருச்சி எழுதிட்டாலும் இந்த விஷயங்கள் மாற்றப்படாம இருக்குங்கிறத இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அப்ப இறை மார்க்கங்களை, இந்த ஹிஜாபை நிராகரிக்கிறது இறைவனுடைய மார்க்கங்கள் நிராகரிக்கக்கூடியதா ஆயிரும், அதை எதிர்ப்பதா ஆயிரும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருடைய மார்க்கத்திலையும் ஏன் இன்று வரைக்கும் அதை பேணக்கூடிய இஸ்லாமியர்கள் வர அனைத்து மக்கள்கிட்டையும் இந்த ஹிஜாப விமர்சிக்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்கு. ஆனா அது சீரிய ஒழுக்கம் கிடையாது, நல்ல விஷயம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் மனிதனை சீரிய நடைமுறையில செலுத்துறதுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அனைவரையும் நிராகரித்ததா, அந்த மார்க்கத்தை விட்டு விலகக்கூடியதா ஆகிறோம். இதை புறக்கணிப்பது, இதுக்கு மாறு செய்வது. ஏன்னா இஸ்லாத்துல மட்டும் இல்ல, இஸ்லாத்துக்கு முந்தைய மார்க்கத்திலையும் இந்த ஹிஜாபை அணிகிறது, இந்த ஹிஜாபை பேண்டது மார்க்கமாக்கப்பட்டிருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கு. அவர்களும் அதை அணிஞ்சு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் எடுத்து சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஹிஜாப பேண்டது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உயர்வையும் உன்னதத்தையும் ஒரு அழகிய விஷயத்தையும் காட்டுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயத்துல 19வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறா, மனிதர்கள் அனைவரும் ஆரம்பத்துல ஒரே மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒரே வகுப்பினரா இருந்தாங்க. பின்னாடி தங்களுக்குள்ள ஏற்பட்ட பொறாமையின் காரணமா பல வகுப்புகளா பிரிஞ்சுட்டாங்க. செயலுக்குரிய கூலி மறுமையில தான் முழுமையா கொடுக்கப்பட்டோங்கிறது இந்த இடத்துல நபியே, உங்கள் இறைவனுடைய வாக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்படாமல் இருந்தா இவர்கள் மாறுபட்டு செய்துகிட்டு இருக்க விஷயத்துல அவர்களுடைய செயல்கள் இதுவரை முடிவு பெற்றே இருக்கும், தீர்ப்புகள் வந்தே இருக்கும், தண்டனைகளை அனுபவிச்சே இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்தாலா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவை முடிவு செஞ்சுட்டான். அவனுடைய வாக்கு அதை முந்திருச்சு. அதனால உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நபியே. நீங்க இந்த மக்கள் முதல்ல எல்லாரும் ஒரே இனத்தவராதான் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக பல பிரிவுகளா பிரிஞ்சுட்டாங்க. முன்னாடி வசனத்துல பார்த்தோம் இல்லையா, பல அதாவது கிறிஸ்தவர்களும் இந்த ஹிஜாபை பேணக்கூடியவர்களா இருக்காங்க, அவங்களுடைய மார்க்கத்துல இருக்கத்தான் செஞ்சுச்சு. ஆனா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பொறாமையின் காரணமா பல பிரிவுகளா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் இவங்க அனைவருக்கும் மறுமையில தான் தீர்ப்பு கொடுக்கிறதா சொல்லியிருக்கான். அதனாலதான் இவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதை சொல்லி காட்டுறான். 23வது அத்தியாயம் 51, 52வது வசனத்துல நாம அனுப்பிய ஒவ்வொரு தூதரையும் நோக்கி, என்னுடைய தூதர்களே, நீங்கள் பரிசுத்தமானவற்றையே உண்ணுங்கள், நற்செயல்களையே செய்யுங்கள், நிச்சயமா நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நிச்சயமா உங்களுடைய இந்த மார்க்கம் ஒரே ஒரு வழிதான், இதில் வேற்றுமை கிடையாது. நானே உங்களுடைய இறைவன். ஆகவே நீங்கள் என்னை அஞ்சுங்கள் என்று நாங்கள் கட்டளையிட்டு இருந்தோம். அவர்களும் தம் மக்களுக்கு இதையே சொல்லி வந்தாங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றோம். அப்ப தன்னுடைய தூதர்களை பார்த்து அல்லாஹ்தாலா உங்களுக்கு ஒரே வழிதான், ஒரே இறைவன் தான், நீங்க அவனை அஞ்சுங்க, அவனுடைய கட்டளைக்கு பயப்படுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதையேதான் முந்தைய தூதர்களும் எல்லா சமுதாயத்துக்கும் சொன்னாங்கிற ஒரு செய்திய சூரா முஃமினூன் 51, 52வது வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றான். அதே மாதிரி அடுத்த இடத்துல இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க ஆசிரியர். இன்று உலகம், அதாவது நீங்கள் அனைவரும் ஒரே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய ஒரே வகுப்பார்தான்.
உங்கள் அனைவருக்கும் இறைவன் நான் ஒருவனே, ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹு அக்பர். இதை விட வேற என்ன வேணும் உலக மக்களுக்கு? சூரத்துல் அன்பியா 21வது சூரா 92வது வசனம். இதை கேட்கக்கூடிய உண்மையிலேயே அனைத்து மாற்று மத அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் உண்மையிலேயே உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகிரங்க அழைப்பு விடுக்க சொல்லி இருக்கிறான். உங்களை நாங்க பகிரங்கமா உங்களை தெளிவா அழைக்கிறோம், இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்துருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மார்க்கம் ஒரே ஒரு மார்க்கம் தான், இதே ஒரே ஒரு வகுப்பாளர்களா இருங்க, நீங்க என்ன, நான் தான் உங்களுடைய இறைவன், என்ன மட்டுமே அஞ்சுங்க, வேற யாரையும் எனக்கு இணையாக்காதீங்க. எவ்வளவு அழகா சொல்றோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் மூலமெல்லாம் என்ன சொல்லி காட்டா, இந்த மனித சமுதாயம் ஒரே வகுப்பாத்தான் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பொறாமைகள் அவங்கள பல பிரிவா பிரிஞ்சு பல மாதிரி அல்லாஹ்வுடைய வசனங்களை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்திருச்சு. ஆனா கடைசியில இறுதி வேதமாகிய இந்த இறுதி வேதத்தை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அந்த இறுதி தூதரை விசுவாசித்து அதன்படி வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்களுக்குத்தான் ஈடேற்றோம். அல்லாஹாலா சொல்லும் மற்ற வசனங்கள்ல இருக்க வார்த்தைகளை பாக்குறோம் இல்லையா? அப்போ அல்லாஹாலா இந்த இடத்தையும் சொல்றா, நீங்கள் அனைவரும் ஒரே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய ஒரே வகுப்பாரர், ஒரே இனத்தவர், உங்கள் அனைவருக்கும் இறைவன் நான் தான், அதனால நீங்க என்ன மட்டுமே அஞ்சுங்க, வேற யாரும் இணையாக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உலகம் முழுவதுமே பெரும்பான்மையான சமுதாயம் பெண்களுடைய விஷயத்துல கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்கினம் என்ன தெரியுமா? அடைக்குறை ஆடை, முழு நிர்வாண போக்கு, அவங்களுடைய அல்லாஹுவை நேர்வழியை விட்டு முற்றிலுமா தூரமாக்கிட்டாங்க, தடமுரண்டாங்க, மாறி போகக்கூடியவர்களா இருக்காங்க. இதற்கு எத்தனையோ சான்றுகளை நம்ம சொல்லி காட்டலாம். முஸ்லிம் அல்லாத எத்தனையோ நாடுகள்ல பாருங்க, மேற்கத்திய கல்ச்சரை பாருங்க, அவங்க நாகரிகம் எதை எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அவங்க நிர்வாணமாகிறது இல்லது அரைகுறை ஆடை இல்ல ஒழுங்கீன மற்ற அந்த ஆடைகள், புதிய புதிய உற்பத்திகளை புதிய புதிய உக்திகளை கையாண்டு அவங்க இந்த விஷயத்துல முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. இது அவங்களுடைய மார்க்கமோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய புரட்டப்பட்ட வேதங்களோ இதை பத்தி எதுக்கும் சொல்லல. ஆனாலும் முஸ்லிம்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்ல முஸ்லிம்கள், அதுலயும் முஸ்லிம் பெண்கள், அதுலயும் முன்மாதிரியான முஸ்லிம் பெண்கள், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட அல் குர்ஆனை காலையிலே மாலையிலே படித்து வரக்கூடியவர்கள். ஆகவே அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுல சற்றும் குறைவில்லாமல் தன்னுடைய அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டாள், ஹிஜாபை பேணுவாள், ஹிஜாபை விட்டுட்டு அறகுறையா ஆடை அணிஞ்சு முழு நிர்வாணம் அற நிர்வாணமா திரியறவங்க பக்கத்துல திரும்பவும் மாட்டாள் அப்படின்னு சொல்லி காட்டுறதோட அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் 2 பேருடைய கட்டளைக்கும் மாறு செய்வது எவ்வளவு பயங்கரமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துல ஒரு நாளும் ஒரு முஸ்லிம் பெண்மணி மாறு செய்ய மாட்டார். மறுமையில அப்படி மாறு செய்யும் போது மறுமையில கடுமையான வேதனை தன்னை பிடிச்சுக்கிறோம் அப்படிங்கறதுல எச்சரிக்கையோட இருப்பா. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சூரா நூர்ல சொல்லி காட்டுறான், எவர்கள் தூதராகிய அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு யாதொரு ஆபத்தோ துன்பமோ வரக்கூடிய வேதனையோ எந்த நேரத்திலும் வந்தடையும் என்பதை பற்றி பயந்து கொண்டு இருக்கட்டும். சூரா நூர்ல 63வது வசனம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவளா ஒரு முஸ்லிம் பெண்மணி இருக்க மாட்டா. இந்த ஹிஜாப் விஷயத்துல முழுமையா தன்னை பேணக்கூடியவளா இருப்பா, முழு பலதோட ஏற்று வாழக்கூடியவளா இருப்பா, திருப்தியோட இருக்கக்கூடியவளா இருப்பா அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் இந்த ஹிஜாபை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்களை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னா முற்போக்கு பேசக்கூடிய எத்தனையோ ஆண்கள் முஸ்லிம்களா இருந்துகிட்டோம், அதாவது முஸ்லிம் பெண்கள் இந்த ஹிஜாபை கைவிடணும், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த இடத்துல ஆசிரியருக்கு சொல்லியிருக்கிறாங்க, துருக்கியை சேர்ந்த அத்தாதுருக், ஈரான்ல வாழக்கூடிய ரிலா பஹ்லவி, ஆப்கானிஸ்தான்ல வாழக்கூடிய முகமது அமான், அல்பானியாவில வாழக்கூடிய முகமது ஜோகோ, அன்வர் காஜா, மிஸ்ரில் வாழக்கூடிய பஹ்மி என்ற நாட்டியக்காரன், அதாவது
காசிம் அமீன் போன்றவங்க எல்லாம் இஸ்லாமிய பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், இஸ்லாம் ஹிஜாப கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாம அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. இது எல்லாம் உண்மையான ஒரு முஸ்லிம் பெண்மணி, அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி முற்றும் முழுவதுமாக நிராகரித்து விடுவாள், அதன் பக்கம் போக மாட்டாள் அப்படிங்கிறத சொல்லி இத வன்மையா கண்டிச்சு இதுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும்னு பேசிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் எத்தனையோ பேரு பிற்காலத்துல மாறி அதற்கு எதிராக பேசக்கூடிய எத்தனையோ ஆதாரங்களும் இல்லாமல் இல்லைங்கிறத இமாம் இந்த இடத்துல நிறைய விஷயங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி இருப்பா, அந்நிய ஆண்களோட தனிச்சிருக்க மாட்டா, தன்னுடைய மகரம் பேணாம தன்னுடைய தகுந்த துணை இல்லாம பயணம் செய்ய மாட்டா, அந்நிய ஆண்களோட வேற ஒரு பக்கம் எங்கேயும் போக மாட்டா, குறிப்பா தன்னுடைய கணவன் கூட பிறந்தவர்கள் விஷயத்துல தனிமையில இருக்கும்போது கேர்ஃபுல்லா கவனமா இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தன்னுடைய ஹிஜாப் தனக்கு ஹிஜாப் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயத்துல முழு மனதோடையும் திருப்தியோடையும் அதை பேரிய நடப்பால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அந்த திடீர்னு நம்ம இருக்கையில நம்ம குடிச்சிருமோ அப்படிங்கிற சிந்தனையோட இந்த ஹிஜாபை பேணி வாழக்கூடியவளா இருப்பாங்கிற ஒரு அழகிய செய்தியை நம்ம பார்த்திருக்கோம். யா அல்லாஹ் இந்த ஹிஜாப் விஷயத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த பேணாம அலட்சியமா தலையில துணி போட்டும் போடாம இருந்தும் இராம விழுந்தும் விழுகாம அப்படியே இருக்கக்கூடிய பெண்களை பாக்குறோம். அதுல எல்லாம் இருந்தோம் அல்லாஹ் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மண்களை நிச்சயமா அவங்க பாதுகாக்கக்கூடியவனா இருக்கான். அதை அல்ஹம்துலில்லாஹ் பேணி வாழக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். யா அல்லாஹ் உன்னுடைய சட்ட திட்டங்களை அழகிய முறையில் பேணி நடக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளாக எங்கள் அனைவரையும் அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.